வார்த்தையினால் பிழைப்பான். கண்ணானது சரீரத்தில் விளக்காயிருக்கிறது. கண் தெளிவாயிருந்தாலும் சரீரம் முழுவதும் ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் நிறைவேறாலும் தேவன் மகிமைக்கென்று செய்யுங்கள். கவனமாயிரே. இனிய சொற்கள் தேவனுக்குள் ஆத்மாவுக்கு மருதமும் இளவதற்கு ஔஷதமாகும். நீதிமொழிகள் 14:24. கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானம் உமது சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. சங்கீதம் 19:14. 4 உணவில் கவனமாயிரு. ஆகையால் நீ புசித்து திருப்தியடைந்த இருக்கை உன் தேவனாகிய கர்த்தருக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை சோத்திரிக்க கடவாய். உபாகம் 8:10. 4 பார்வையில் கவனமாயிரு. கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கேட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். திருப்தியாகியில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த நல்ல தேசத்தாய் அவரை சோத்திரிக்க கடவாய். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாயிருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாயிருக்கிறான். உன்னை காப்பதியா உலகில் உன்னை
பிரைஸ் லார்ட். சந்தோஷமா இருக்கீங்களா? வெரி குட், வெரி குட். அதான் டீச்சர் சொன்னாங்க, நல்ல மைண்ட் இருக்கு. அப்போனா ஒழுக்கமா வளரணும். இப்பவே எப்படி வளரணும்? நடுவுக்கு இப்படிலாம் அழுது பிஸ்கெட் கேட்டு விட்டுறணும். அப்படியே விட்டுறணும். அந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த மாதிரி எல்லாம் வந்து இப்ப இவர் அழுவ மாட்டாரு. தூங்கி ஏஞ்ச உடனே சிரிப்பாரு. இருக்காரு, இவர் பேர் ஜான் விக்டர். இவர் பேர் ஜான் விக்டர். இவர் எழுந்துனா அழ மாட்டார். உண்மையும் சொல்றேன், உண்மைதானமா? ஆமா, அழ மாட்டான். நான் ஒரு நாள் போறேன், எழுந்து கண் விழிச்சு சோத்திரம் சொல்றான். எனக்கு என்ன சொல்றான்? சோத்திரம் சொல்றான். என்ன ஒண்ணு அடங்க மாட்டார் கொஞ்சம். மற்றபடி இந்த நச்சு அழுவுட்டு டீ கொடு அப்படின்றதுலாம் கிடையாது. அதனால ஒரு நல்ல பிள்ளைதான் இவரு. ஒரு அலையிலேயே சொல்லுவா, கைத்தூக்கி சொல்லுப்பா, அலையிலேயே சொல்லுப்பா இருக்கும் பத்தியா, ஸ்தோத்திரம் சொல்லுப்பா இருக்கும், ஸ்தோத்திரம் சொல்லுப்பா பத்தியா. அந்த மாதிரிலாம் ரொம்ப கரெக்டாக இருந்தாலும் செய்வார். பவுடர் போட்டு விடுவார். எனக்கு நிறைய காரியம்லாம் செய்வார். கொஞ்சம் தேவையில்லாத வயசு செய்வார். நீங்க எல்லாரும் என்ன செய்யணும்? உங்க அப்பா அம்மா உங்க வீடெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஜபம் பண்ணணும். என்ன செய்யணும்? ஜபம் பண்ணணும். தன்னை குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிறேன். இங்க இருந்து உதவி செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்காக உங்களுடைய கிருபை எல்லார் மேலே இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.